Hi and hello creators, welcome to Technology Channel. நான் உங்களோட இன்னைக்குள்ள நம்ம வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மானிட்டைசேஷன் ஆயிருக்கு. ஸோ மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 அட்டெம்ப்ட் வந்து தருவாங்க. ஸோ 3 அட்டெம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் வந்து எல்லா அட்ரஸ் கொடுத்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 3 அட்டெம்ப்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஃபைல்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகலைன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டெக்னாலஜி பை அரசன் சொல்லி ஐடி இருக்குது. அந்த ஐடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண நான் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதில் நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் எது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓட்டர் ஐடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஆகட்டும், இந்த 4 வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து சஜெஸ்ட் எது பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப் கொடுத்தா நீங்கள் வந்து பேன் கார்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து டேக்ஸ் பேமெண்ட் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் பேன் கார்டு வந்து ஏன்னா ஒரு நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்கு நம்ம வந்து ஹை வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? பேன் கார்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும்னு நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன். இதுதானே இருக்கிறத 4 கொடுக்கலாம், பேன் கார்டு இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $10 வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கேட்கும். ஓகேங்களா? பேங்க் பேமெண்ட் ஆப்ஷனில் பேங்க் டீட்டெயில் வந்து கேட்கும். அந்த பேங்க் டீட்டெயில் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலில் அட்ரஸ் வந்து கேட்க மாட்டாங்க. உங்களோட பேங்க்கு என்னென்ன பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்கில் வந்து பேசும். மேக்ஸிமம் உங்களோட பேங்க் டீட்டெயில் அட்ரஸும் உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்ரஸும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டெயில். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களோட ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் இருக்குது, ஆனால் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறவங்க அட்ரஸ் இருக்குது. உங்களோட மதர்தாகட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்தாகட்டும், உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் யாரோ பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அக்கறாவுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதே தான் பேங்க்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிறத வந்து கொடுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணாதீங்க. உங்களோட உங்களோட அட்ரஸ் உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இதாகட்டும் என்ன பிளேஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஆகட்டும் எல்லாமே வந்து கேல்குலேட்டர் வந்து ஆக்சுவலி அட்ரஸ் வந்து எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து நினைக்கலாம், இப்போ நான் வந்து ஒரு பிளேஸில் இருக்கேன், என்னோடய அட்ரஸ் வேறு பிளேஸில் இருக்கேன், நீங்கள் வந்து எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் கொடுத்துருப்பீங்க. ஆனால் பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதே அட்ரஸில் தான் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயிலை எடுத்து வந்து போடுங்க. மேக்ஸிமம் அடுத்தவங்களோட டீட்டெயில் வந்து எடுத்து வந்து போட்டால் அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண அக்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி மந்த் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூலேருந்து 11th வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ 11th வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கூகுள் ஆட்சன்ஸ்க்கு எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 21st வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களோட பேங்க் டீட்டெயிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டைமில் ஆகட்டும், ஹாலிடேஸில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஆகட்டும், ஒரு சில டைம் வந்து டைம் ஆகும். கொஞ்சம் ஒரு 5 நாள் இப்போது 21st நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணால் ஒரு 5 பிஸ்னஸ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்க்கு வந்து அந்த பேமெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக வந்து அந்த அமௌண்ட் அண்ட் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரெவென்யூ இருந்தால் உங்களுக்கு வந்து வரும்னா, இப்போ வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த 30ஆம் தேதியிலேருந்து $100 வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கணும். $100 வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து போகாது. ஓகேங்களா? அது அப்படியே தான் வந்து இருக்கும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போகாது. இப்போ 99.9 இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபரேஷன் வந்து ஆகாது. மேக்ஸிமம் $100 அந்த வந்து ரீச் வந்து பண்ணியிருக்கணும். எவ்ரி மந்த் $100 வந்து ரீச் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? வித்தின் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் இது. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ட்ரான்சாக்ஷனாக இந்தியன் ருபீஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்க வித்தின் பிஸ்னஸ் டேஸில் ஒரு 5 days கூட அவங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து இப்போ நான் ஐடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து
பின் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்குவோம். ஸோ பின் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது போஸ்டலாக வரும். உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டலாக வரும். ஸோ இது நீங்கள் வந்து வித்தின் 2-3 வீக்ஸில் 2-4 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் வந்துட்டு போஸ்டலாக நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வருது, ஸ்பீட் போஸ்ட்டில் வருது, உங்களுக்கு வந்து போஸ்ட் எங்கேருந்து வரும்னா மும்பைலேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வித்தின் 4 வீக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் சீக்கிரமாக வந்துடும். வித்தின் 3rd வீக் வந்து எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? எங்கே இருந்தாலும் சரி 3rd வீக்கில் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பின் வெரிஃபிகேஷன் மறக்காமல் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த டிஜிட்டலாக நீங்கள் வந்து பார்த்து எதுவுமே ஸ்க்ராட்ச் பண்ணாமல் பொறுமையாக ஓப்பன் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு அழைச்சி விட்டு எதுவுமே வந்து கிளியராக வந்து பண்ணிடாதீங்க. கிளியராக ஓப்பன் பண்ணி அந்த பின் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்களோட பேங்க் டீட்டெயில். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறேன். மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.